कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्दूला कर्तव्यं दैवमाह्निकम् என்னைக்கும் காலையில சுறுசுறுப்பா எழுந்துட்டேன். இன்னைக்கு என்ன பண்ண போறேனே தெரியல. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. என்ன பண்றது ஏது பண்றது ஒன்றும் தெரியல. நைட்டு தூங்குறதுக்கே 3 மணி ஆச்சு. இவரு தூங்கவே இல்லை. இப்பதான் தூங்கியிருக்காரு. சரி எந்திரிச்சு போவோம். ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். எல்லாம் நல்லதுக்கே நடக்கும்னு நினைச்சுப்போம். அத்தை எந்திரிச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. என்னதான் நைட்டெல்லாம் தூக்கம் இல்லைனாலும் காலையில 4:30க்கு மேல தூங்கவே முடிய மாட்டேங்குது. ஐயோ என்ன என் பிள்ளை இப்படி வந்து அழுதுட்டு இருக்கா? இம்மடி காவியா என்னம்மா ஆச்சு? ஏம்மா இப்படி அழுதுட்டு இருக்க? நைட்டெல்லாம் உறங்கவே இல்லையா மக்களே? இதுல ஏதாவது இருந்தியோ? எப்படிம்மா தூக்கம் வரும்? நான் எப்படிம்மா நிம்மதியா உறங்க முடியும்? என்னம்மா இது இப்படி அழுதுட்டு இருக்க? உன்னை என்ன எங்கேயாவது கொண்டு போய் தள்ளவா போறோம்? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது ஒரு தப்பாம்மா. எதுக்குமா இப்படி அழுதுட்டு இருக்க? நம்ம வீடு இருக்கிற நிலைமைக்கு கல்யாணம் எல்லாம் இப்ப முக்கியமா? எப்படிமா என்னால சந்தோஷமா இருக்க முடியும்? நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன். இங்க என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் மாறும்னு எனக்கு தான் தெரியும். எம்மாடி நளினி. காவியா அழாதம்மா. பாட்டி வரவ மாதிரி வருத்தப்படுவாங்க. வாங்கட்ட எந்திரிச்சிட்டிங்களா? ஆமாம்மா நைட்டு தூக்கமே இல்லை. கொஞ்சம் கண்ணசந்து அப்படியே உறங்கிட்டேன். இல்லைன்னா ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவோம்ல. ஆமாட்ட நானும் அதான் நினைச்சேன். நீங்க என்ன இன்னும் எந்திரிச்சு வரவே இல்லையே அப்படின்னு. காவியா என்னம்மா காலையில எந்திரிச்சிருக்க? இல்லைன்னா நீ எந்திரிக்கும் போது 5:30 மணி ஆகுமே. இப்போ மணி 4:30 தான் ஆகுது. இப்போமே எந்திரிச்சு வந்திருக்க. என்னாச்சுமா உறக்க வரலையோ? ஆமாம் பாட்டி தூக்கம் வரல. அதான் அப்படியே காலையில் எந்திரிச்சிட்டேன். அப்படியா சரி சரி. கல்யாணம்னு வந்தால் அப்படிதான் மக்களே, தூக்கமே வராது. நளினி நீ இருந்துக்க. நான் உங்கள் 2 பேருக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஐயாட்ட நான் போட கேட்டேன், நீங்கள் இருங்க. அவள்கிட்ட பேசிட்டு இருந்ததே நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா போய் முத்தாலாம் அடிக்கலாம். நான் போட்டுட்டு வரேம்மா. இருக்கட்டக்கா நான் போட்டுக்கிறேன், நீங்கள் இருங்க. காவியா என்ன பாட்டி? எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாத சரியா? எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நிம்மதியாக சந்தோஷமா இரு. நாங்கள் பார்த்துக்கிட்டோம் எல்லாமே. எப்படி பாட்டி கல்யாணத்துக்கு அவங்க சரின்னு சொல்லிட்டா எப்படி கல்யாணத்தை நடத்த போறீங்க? நம்மக்கிட்ட என்ன இருக்கு? தாத்தா நமக்காக விட்டுட்டு போன இந்த ஒரு வீடு மட்டும் தானே இருக்கு. வீட்டை விற்காது உன் கல்யாணத்தை நாங்கள் நடத்துவோம். என்ன பாட்டி பேசிட்டு இருக்கீங்க? என் கூட பிறந்தவங்க 4 பேர். 4 பேருமே பொம்பளை பிள்ளைங்க. இந்த வீட்டை விட்டு என் கல்யாணத்தை நடத்தி அவங்க 4 பேரும் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? நீங்கள் 3 பேரும் எங்கே போவீங்க? இந்த வீடு என் கல்யாணம் மட்டும் நடத்துறதுக்கு இல்லை. எப்போவுமே இந்த வீடு இப்படியே இருக்கணும். நாங்கள் 5 பேர் இந்த வீட்டில் இருந்து கல்யாணம் வேலைன்னு போனாலும் இந்த வீட்டு ஞாபகம் வந்ததுமே ஓடி வர்றதுக்கு இந்த வீடு எங்களுக்கு இருக்கணும். புரியுதுமா, ஆனால் என்ன பண்ணுறது? உன்னை இப்படியே வீட்டில் வச்சிருக்க முடியாதுல. என்ன நடக்குமோ அதுபடி நடக்கட்டும். விதி என்னமோ அந்த மாதிரியே நடக்கட்டும். என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலம்மா. இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க 2 பேரும். அம்மா உங்களுக்கு டீ நான் போட்டு வச்சுட்டு மக்களே எடுத்துகிட்டு வரேன். உங்கள் அத்தைக்காரி எப்போ வருவாங்களாம்? ஃபோன் பண்ணாவளா எப்படி? தெரியல பாட்டி. அம்மா அத்தை எதுவும் ஃபோன் பண்ணாங்களா? ஆமாம் மக்களே நேற்று படுக்க போகும்போது ஒரு 11 மணி போல் ஃபோன் பண்ணா. அப்படியா? என்ன சொன்னா? இன்னைக்கு ஒரு 3-3:30 போல் அவங்க எல்லாரும் வருவாங்களாம். அவங்க வரும்போது சாப்பாடு எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீ ஒன்றும் பண்ணாண்டா, பிள்ளைய மட்டும் ரெடியாகி நிற்க சொல்லு அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னான். அவள் ஃப்ரெண்டு இல்லை, அவள் ஃப்ரெண்டோட குடும்பம் தானே வருவி. அதனால அவளுக்கு பந்தாவை காட்டிக்கணும்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் அவளே அரேஞ்ச் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கா. ஏதோ ஒன்று அத்தை, இப்போ நம்மளால அவ்வளோ பேருக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண முடியாதுல. உடனே வாரேன்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? ஒரு 2-3 நாள் விட்டுனா எங்கேயாவது கடனை உடனே வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கலாம். அவளே செய்யட்டும், நீ பேசாம இரு. தங்கம் இருக்கால, அவளும் கொஞ்சம் கடன் தாரேன்னு சொல்லியிருக்கா. அவள் பிள்ளைக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு, ஒன்றும் சரியா வரல. இன்னைக்கு பிள்ளைக்கு போடுறதுக்குள்ள நகையெல்லாம் தாரேன். மரியாங்கிட்ட கொஞ்சம் பேங்க்ல பைசா கிடக்கு, உனக்கு கல்யாணத்தோட எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கேளு அப்படின்னா. அம்மா இன்னும் கடன் எல்லாம் வாங்க வேண்டாம்மா. அப்புறம் எப்படி மக்களே உன் கல்யாணத்தை நாங்கள் நடத்த முடியும்? நானும் அவகிட்ட வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னேன். அவள் தான் பிள்ளை கல்யாணம் தான் இப்போ நமக்கு முக்கியம், வேற எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கிடலாம். இது என் பைசா தான், நான் எனக்காண்டி பேங்க்ல போட்டு வச்சிருந்தது. இப்போதைக்கு அதை வச்சு எனக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, வட்டி இல்லாமல் நான் உனக்கு பைசா தாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆமாம் எங்கனையா போட்டு வட்டிக்கு வாங்கிட்டு கிடக்குதுக்கு அவனாலையும் கேட்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துடலாம்ல. அம்மா இப்படி கடனை வாங்கி இந்த கல்யாணத்தை நடத்தணுமாம்மா? மக்களே நீ எவ்வளோ நாள் ஒன்றுனா வீட்டிலே வச்சுக்க போறேன். ஊரில் உள்ளவங்களாம் என்ன பேசுவாங்கன்னு தெரியுமா? புரியுதுமா, ஆனால் எனக்கு ஏமாடி நீ பேசாம இரு, நாங்கள் பார்த்துக்கிடும். இவ்வளோ நாள் எங்களெல்லாம் பார்த்துட்டு நீ இந்த வீட்டில் இருந்தது போதும். இனி உனக்காண்டி நீ வாழ கற்றுக்கோ. இனி உள்ள நாள் எல்லாம் சந்தோஷத்துக்காக நீ வாழ்றதுக்கு கற்றுக்கோ. எப்படி பாட்டி நீங்கெல்லாம் இங்கே கஷ்டப்படும்போது நான் மட்டும் அங்கே போய் சந்தோஷமா இருக்க முடியும்? ஒன்று நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் போனதுக்கு அப்புறமாதிரி என் குடும்பம் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கட்டும்னு. ஏம்மா காவியா இப்படி பேசுக? ஆமாம்மா நான் இந்த வீட்டில் இருக்கிறது தான் இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல.
இங்க பேசுறது எப்படிமா இருக்கு? ஊர்ல இருக்கவங்க எதோ பேச ஆரம்பிச்சாச்சு, இன்னும் உன்னை வீட்டுல வச்சுட்டு இருக்க முடியுமான்னு கேக்குறீங்க. அதுக்கு என்னமா அர்த்தம்? அவங்களுக்காகவா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? அப்படி கிடையாது மக்களே, உனக்கு இவ்வளவு வயசாயிட்டலாம், அதனாலதான். காவியா, நான் சொல்லிக்கேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் பயப்படலாம், ஒன்றும் தப்பில்ல. நம்ம அங்கேயும் இங்கேயும் போகும்போது அடுத்தவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கஷ்டமா இருக்குமா, அது பெத்தவங்களுக்கு தான் தெரியும். உங்க அப்பா எந்த கஷ்டத்துலயும் அழுது நான் பார்த்ததில்ல. ஆனா அன்னைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னு எப்படி அழுதாரு? அவருக்காகவாச்சும் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உனக்கு பிடிக்காத வாழ்க்கையா இருந்தாலும் போக போக அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஒருவேளை உன் வாழ்க்கையில வரவங்க உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா அவன் தான் உனக்காக பிறந்த மாப்பிள்ளையா இருந்தா. தெரியல பாட்டி என்ன சொல்றதுன்னு. நாங்க பாத்துக்கோம், நீ பேசாம இரு, சரியா? சரி பாட்டி, என் அப்பாக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா அவங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அடுத்து வேற மாப்பிள்ள பார்க்க கூடாது. உங்களுக்கு பிடிக்கல அதனால வேற மாப்பிள்ள பார்க்கலாம், அந்த பேச்சே இங்க இல்ல. இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வரவங்க முன்னாடி நான் போய் அழகா ரெடியாகி நிக்கணும், அவ்வளவுதானே? கண்டிப்பா உங்களுக்காக நான் அதை பண்ணுறேன். कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्दूला कर्तव्यं दैवमाह्निकम्. என்ன இந்த பையன் இன்னும் வாங்கிட்டு இருக்கான்? நமக்கு வேற வெளியே போக வேண்டிய வேலை இருக்க. சரி டக்குனு எழுப்பி விடுவோம் இவனை. ஐயா கதிரு, கதிரு. என்னம்மா? ஐயா இந்திரி, வெளியே போனோம்ல. என்னம்மா, எங்கம்மா போகணும்? ஐயா இன்னைக்கு நம்ம காவியாவோ பொண்ணு பார்க்க வரவல்ல. அதுக்கு நான் என்னம்மா பண்ணணும்? இல்லை வரக்கூடியது எனக்கு தெரிஞ்சவங்க, அதனால அவங்க வரும்போது நல்லபடியாக கவனிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லை. அத்தை வீடு இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில கல்யாணம் நடத்துவாங்களே எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. அதனால இன்னைக்கு வரக்கூடியவங்களுக்கு சாப்பாடு, ஸ்நாக்ஸு, டீ, காஃபின்னு நம்ம சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணிடுவோம். அதுக்கு நான் என்னம்மா பண்ணணும்? வாழை பக்கத்து தெருவில் அந்த வள்ளியாச்சி இருக்காவல்ல, அவைகிட்ட போய் நைட்டுக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டு வருவோம். அவங்க சாயந்தரம் ஒரு 3-4 மணிக்கு வருவாங்க. அந்த டைமில் ஸ்நாக்ஸு, டீ, காஃபின்னு எதையாவது போட்டு கொண்டு வந்து வைப்போம். மாதிரி நைட்டு சாப்பாடும் அவங்களுக்கு நம்ம கொடுத்து அனுப்புவோம். இப்போ நான் என்ன பண்ணணும்? உங்க கூட வரணுமா? ஆமல, அது நான் தனியாவா போக முடியும்? நீ ஏன் கூட வா. அம்மா எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போக வேண்டியது இருக்குமா, நீ வேணா போயிட்டு வா. இல்லை கதிரி, மக்கா நான் சொல்லதை ஃபர்ஸ்ட் நீ கேளு. அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் நடக்காத விஷயம். நான் அந்த சொன்னம்ல, ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்காவ எங்க அப்பன். அந்த கடனை மொத்தமா அடைச்சு காலி பண்றதுக்குள்ளாடியே உங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இதுல எங்கிட்டு போட்டு நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கு. அம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. இப்போ என்கிட்ட கடன் அடைக்கணும்னு யாராவது சொல்லுவாங்களா? அதெல்லாம் மாமாவோட இது, மாமா பாத்துப்பாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது. ஆமல, மற்றவங்களுக்கு நான் இப்படி பேசக்கூடிய ஆளு கிடையாது. ஆனா என் 3 பிள்ளைங்களும் என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் சொல்லுங்க, அவளை கல்யாணம் பண்ணணும்னு நீ நினைக்கிறத அடியோட அழிச்சிரு. அது மட்டும் நடக்கவே நடக்காது. இப்போ போய் பல்ல தேய்ச்சிட்டு வா, காஃபி போட்டு வச்சிருக்கேன், குடிச்சிட்டு அந்த ஆச்சிட்டு போய் சாப்பாடுக்குள்ளதான் ஆர்டர் கொடுத்துட்டு வருவோம். அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. எனக்கு சின்ன வயசுலானே காவியானா ரொம்ப பிடிக்குமா. அவகிட்ட இவ்வளவு நாளா நான் சொல்லல, ஆனா இப்போ நான் அவகிட்டே சொல்லிட்டேன் எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் அவ பெருசா எடுத்துக்க மாட்டா. அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லுகாலோ அதுதான் அவ கேப்பா. நீ மட்டும் யாம்ல இப்படி இருக்க? அம்மா சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஆனா தயவு செஞ்சு அந்த பையனுக்கு மட்டும் நம்ம காவியாவை கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. அவன் ஊருக்கு இருக்கேம்மா. இல்லை நல்ல பையன், நல்ல வேலையில இருக்கா, நல்ல குடும்பம். என்ன கொஞ்சம் முன்கோவம் ஜாஸ்தி, அவ்வளவுதானே? அவனுக்கு கோவம் வந்தா என்னெல்லாம் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியுங்களாம்மா. அவன் சாஃப்டா இருக்க வரைக்கும் நல்லவன் தான். ஆனா அவன் என்ன சொல்லிக்கானோ அதுபடிதான் நடந்துக்கணும். நம்ம காவியா அப்படி கிடையாதுமா. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மட்டும் நடக்கணும்னு அவ ஆசைப்படுவா. அவ வீட்லயும் அத்தையாகட்டும் மாமா ஆகட்டும் எல்லாருமே அவளுக்கு நல்லா ஃப்ரீடம் கொடுத்துதான் வளர்த்துருக்காங்க. அந்த வீட்டுக்கு போனா அவ ஒரு ஜெயில இருக்கிற மாதிரி ஆயிடுவா. ஆமா ப்ளீஸ்மா, அந்த பையனுக்கு மட்டும் நம்ம காவியாவை கல்யாணம் பண்ணி வச்சிடாத. அந்த வீட்லயே ரொம்ப பாவம் அவதான். அவளுக்கு போதும்ல, அவ புராணத்தை நீ பேசிட்டு இருந்தது நிப்பாட்டி. உனக்கு என்ன வந்து போச்சு? நான் என்ன சொல்லுக்கணும் அதுதான் நீங்க கேட்கணும். பேசாம போ, எந்திரிச்சு போட்டு வச்சிருக்க டீயை குடிச்சிட்டு மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு வா, வெளியே போயிட்டு வருவோம். எனக்குள்ள நகையெல்லாம் கொஞ்சம் இருக்கு. மாதிரி சுஜிக்கு வாங்கி வச்ச 2-3 நெக்லஸ் இருக்கு. அதை வேணா நான் சக்திகிட்ட கொடுத்து விடுங்க. சாயந்தரம் இந்த பிள்ளை கழுத்துல ஒன்றும் போடாம நிற்கும். கொடுத்து விட்டுட்டு போட்டுட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்துடணும். இவன் என்னம்மா நீ பேசிட்டு இருக்க? பின்ன என்னல, அங்கே நகையா நட்டா என்ன இருக்கு? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இங்க இருந்து 2-3 நெக்லஸை கொண்டு போய் அவ கழுத்துல போட்டு விட்டுட்டு ஆந்தனி திருப்பி வரும்போது வாங்கிட்டு வரணும். கதிரு சீக்கிரம் எந்தி, நேராயிட்டு இருக்கு. காலையில ஆர்டர் கொடுத்தாதான் அந்த ஆச்சி சாயந்தரமாச்சும் தரும். எந்திரிச்சு போய் பல்லத்த. என்ன இந்த அம்மா இப்படி இருக்காங்க? நானும் நேற்றுக்கு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். இப்போ வரைக்கும் காவியா ஒரு மெசேஜ் கால் கூட பண்ணல. ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையோ? அவளுக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதமா இருக்குமோ? அந்த பையனை காவியாவுக்கு பிடிச்சிட்டுனா என்ன பண்றதுக்கு? இப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட? அவளுக்கு என் மேல எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் அவகிட்ட போய் பேசணும், அவ என்ன சொல்லுதான்னு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் எதுனாலும் பண்ண முடியும். இவ்வளவு வருஷம் இதை பத்தி சொல்லாம இருந்தது ஏன் தப்பு தான். முட்டாள்தனமா இருந்துட்டேன். எனக்கு அவளை பிடிக்கும்னு எப்போ தோணிச்சோ அப்பவே அவகிட்ட சொல்லியிருக்கணும். இல்லை என் தப்பு தான்.